நான் இருக்கையில் நீ அப்படி செய்ய இயலாது. என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் சனி. உன்னை தளர்வடைய செய்ததென்று நினைக்கிறேன் சனி. நீ ஒன்றை மறந்து விட்டு உரையாடி கொண்டிருக்கின்றாய் சனி. நான் யம தர்மராஜன். இதற்கு தங்களுக்கு மகாதேவர் தங்களுக்கு உதவி புரிவார் என்று நினைக்க வேண்டாம் சுக்கிராச்சாரியரே. மகாதேவரை நினைத்து கடும் தவம் புரிவேன். எனக்கு மகாதேவர் செவிமடுத்தாக வேண்டும். இந்த அனைத்து அசுரர்களையும் உயிர்ப்பித்தே ஆக. மகாதேவரை நோக்கி தவம் புரிய போகிறீர்களா? அதற்கு இடையூறு ஏதும் நான் ஏற்படுத்த கூடாது என்று நினைக்கிறீர்களா? தங்கள் மனதில் இருப்பதல்லாது. தாங்கள் தவம் புரியுங்கள். மற்றவரை விட நான் அதிகமாக மகிழ்கிறேன். ஏனெனில் இன்று நான் சனியை எனது புதல்வனாகவும் சாயாவை எனது மனைவியாகவும் அறிவிக்கப் போகிறேன். சந்தியா, இப்பூஜையில் நீயும் கலந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உனது நிழல்தானே சாயா. உனது பிரதிபிம்பம், உனது நிழல் எனது குழந்தைகளை தாளாட்டி சீராட்டி வளர்க்க முடியும் என்றால் அவள் ஏன் உனது பதியின் பத்னியான சாயாவின் கனிதான் இன்று நமது பெருமையை உயர்த்தியுள்ளது. சந்தியா, சனியும் தான். இதுவரை அது நன்றாகவே நடந்தது. இனியும் நடக்கும். இந்த எண்ணம் தான் நம்மை தேவர்களாக்குகிறது. சந்தியா, தவறை புரிந்து விட்டாள் தேவா. நான் கூறுகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சனிதான் தங்களின் கட்டளை நிறைவேற்றப்படும். நான் நிச்சயம் இந்த பூஜையை செய்வேன். ஆனால் தங்களுடைய மனைவியாகவோ சனியின் தாயாகவோ நிச்சயம் அல்ல. சாகாவரம் பெற்றவன், அதுபோல் உனக்கும் சமம் வாய்ந்த பலம் வாய்ந்தவனும் கூட. நீ அப்படி செய்தால் நான் உன்னுடன் சண்டையிட்டே ஆக வேண்டும். இடியின் சப்தத்திற்கு பறவைகள் வேண்டுமானால் பயப்படலாம். நான் பயமறியா.